ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வலுவலுப்பான துணியில் ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னே வீடியோலலாம் இந்த ப்ளவுஸோட அப்படியே கையெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக ஓட்டம் தையல் தைச்சிடுங்க. எப்பயுமே ஃப்ரண்ட்டுக்கு வந்து கீழே தைச்சிட்டு அதை அப்படியே மேலே இழுத்து வச்சுட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ தைச்சி முடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே அடுத்த பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கிட்டு இப்போது டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்போயுமே சென்டர் டாட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். இந்த மாதிரி கேர்வ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேர்வை நம்ம டாட்டு பிடிக்கும் போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள பிரேஸ்லெட் போடாமையே போட்டாலும் சேஃப் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போது இந்த 2 டாட்டும் சந்திக்கிற இடத்துக்கு நேராக ஆம்ஹோல் டாட் பிடிச்சிக்கலாம். அந்த ஆம்ஹோல் டாட்டுக்கு நேராக நம்ம அந்த பட்டிக்கிட்ட வர்ற டாட்டு, இது 3 டாட்டும் நம்ம இப்படி தான் டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கும் போது அந்த கப் சேஃப் வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா எப்போயும் டாட் பிடிக்கும் போது லைனிங் துணியில் மட்டும் தையல் விழுந்திருக்கும், மெயின் பீஸில் தையல் விழுந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி மேலே தையல் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து அதுக்கப்புறம் டாட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 பீஸையுமே ஜாயின் பண்ணி டாட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 செகண்ட் வேலை எக்ஸ்ட்ரா ஆகும், பட் இருந்தாலும் அதை செஞ்சும் போது உங்களுக்கு நல்லாவே ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது நான் வந்து இந்த கேர்வாகவே டாட்டு பிடிச்சிருக்கேன். இப்போ 3 டாட்டுமே பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப் சேஃப் வந்து அப்படியே நம்ம வச்சோன்னு வைங்களேன், அப்படியே அழகாக ரவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டாட் பிடிப்போம்ல, அதை இந்த மாதிரி உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த இடத்துல பிசிறு தெரியாது, பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நம்மளை தேடி கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க. இப்போது பட்டியில் லைனிங் துணி கீழே வச்சுட்டு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு மேலே மெயின் பீஸை வச்சுட்டு இது 3 வச்சு ஜாயின் பண்ணுறேன். இந்த டிப்பு வந்து ஓவர்லாக் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிசிறுகள் தெரியாது. இப்போ பட்டி தைச்சிட்டு அந்த வளைவாக இருக்க இடத்துல ஃபுல்லாக ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி மேலே ஒரு படிமான தையல் போடுங்க. ஒரு 1/2 இன்ச்சில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பெல்ட் மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். மேலே வந்து கப்பு வந்து மேலே ஏறுது, பட்டி மேலே ஏறிக்கிறது அப்படின்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பட்டி இந்த மாதிரி வச்சிங்கன்னா கீழே வந்து நம்ம மடித்து தைக்கலாம். கீழே மடித்து தைக்கும் போது என்ன ஆகும்னா பட்டி சுருண்டுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுருளாமல் கீழே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக கீழே நம்ம மடித்து தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வந்து பேக் தட் எடுத்து சைடு வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது 2யுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அப்படி ஃபோல்ட் பண்ணி தைச்சிடுங்க. இப்படி தைக்கும் போது ரொம்பவே அந்த இடத்துல பட்டையாக ஸ்ட்ராங்காக நிற்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீப்பட்டி குக்கிப்பட்டி எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அளவுகள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் சரிசமமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ராங் சைடு தான் தையல் போடுவோம், ஷோல்டர் தையல். பட் இப்போது நீங்கள் ரைட் சைடு தையல் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சி தையல் போடுங்க. ஓவர்லாக் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாயிண்ட் வந்து தையல் போட்டுட்டு அப்புறம் பெரட்டி நம்ம எப்பயும் போல் ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இது 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே தையல் வந்து பிசிட்டு வந்து தெரியாது, ரொம்பவே நீட்டாக அழகாக சூப்பராக இருக்கும். சைடில் மட்டும் நம்ம சைடுக்கும் கைக்கு மட்டும் ஓவர்லாக் போட்டு கொடுத்தா போதும், இல்லை அதுக்கும் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம், அது அவ்வளோவா பிரிஞ்சுட்டு போகாது. இந்த மாதிரி இடங்கள்லாம் குட்டி குட்டியாக பிசிறு விடுறதுனால அது பிரியும். ஸோ அதுக்காக நீங்கள் இது மாதிரி சேஃப்டி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கழுத்து கிராஸ் பீஸ் தைச்சு அதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இதை மடித்து ஜாயின் பண்ணுவாங்க. பட் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து ஜாயின் பண்ணிங்கன்னா கழுத்தில் இருக்க பிசிடும் தெரியாது. இப்போது கை வந்து கட் பண்ணும் போதே குடையாமல் லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டும் எப்போயுமே லைனிங் ப்ளவுஸை வச்சு கீழே பார்டர் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த சைடு கை அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த வலுவலின்னு துணி தைக்கும் போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும்.
அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி வலுவலுன்னு துணி தைக்கும் போது ஒரு 20 rupees வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம டைமிங் எடுத்து இதில் அழகாக ஃபினிஷ் பண்ணணும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல் வச்சு தேய்ச்சிக்கிட்டே தைங்க. ஏன்னா அடியில் சுருக்கம் எது இருந்தால் அது தட்டுப்படும். ஸோ அதனால ஒரு விரல் வச்சு அந்த இடத்துல தேய்ச்சி பார்த்துட்டு நீங்கள் தையல் போடும் போது எந்த இடத்துலையுமே சுருக்கம் இருக்காது. இப்போ 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 கையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக உங்களுக்கு இது இடம் இருக்கும். எந்த இடத்துலையுமே மாற்றமாகாது. எப்பயுமே தைக்கும் போது எல்லா இடத்தையும் செக் பண்ணி தைங்க. அப்போ தான் எந்த தப்பு இருந்தாலுமே அப்பயே தெரிஞ்சிடும். நம்ம அப்பயே சரி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தைச்சி முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா நம்மளால் சரி பண்ண முடியாது. இப்போது கீழே பட்டிக்கு இந்த மாதிரி எங்கே தையல் வருமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணும்போது 2 இடத்துலையும் உங்களுக்கு சமமாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஃப்ரண்ட் சைடில் குக்கி பட்டியா இல்லை வீ பட்டியான்றதை கவனமாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு அடித்து எடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸுகள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி டிப்ஸுகள் உங்களுக்கு நிறைய வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி டிப்ஸுகள் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி சைடு அடித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? சைடு அடித்து முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வராது. ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அப்பைக்கப்போ அளவுகள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உபயோகமாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நீட்டாக அழகான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிரும். எல்லா இடமுமே சமமாக நம்மளுக்கு கிடைக்கும். எந்த இடத்துலையுமே சுருக்கங்கள் இருக்காது. ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் கீழே வேஸ்ட்டு மேலே ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக தைச்சிருக்கோமான்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அளவு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபினிஷ் ஆகிட்டு எல்லா இடமுமே கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நச்சுன்னு அந்த கப் சேஃபெல்லாம் நம்ம உள்ளே எந்த பேடும் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வலுவலுன்னு துணியில் தான் தைச்சோமான்றதே நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு வேறு எந்த டெய்லர்ட்டையுமே போக மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.